ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பவர் ஃபேக்டர்னா என்ன, அது எப்படி நம்மளுடைய மேக்ஸிமம் டிமாண்ட் அஃபெக்ட் பண்ணுது, பவர் ஃபேக்டர் லோடுலாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய இந்தியாவில் யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 50 ஹெர்ட்ஸு. 50 ஹெர்ட்ஸில் என்னென்னா பார்த்தீங்கன்னா 50 சைக்கிள்ஸ் பர் செகண்ட். ஓகேங்களா, ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் சேர்ந்தது தான் ஒரு சைக்கிள். இது போல் 50 சைக்கிள்ஸ் பர் செகண்டுக்கு போச்சுன்னா 50 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி சொல்லுவாங்க. நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய லோடு எல்லாமே பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் இப்படி தான் இருக்கும் கரண்ட்டு. ஓகேங்களா, நான் எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் இந்த சைக்கிள் ஒரு சைக்கிளோடைய வேவ் ஃபார்ம் காமிச்சிருக்கோம். இது நம்மளுடைய ஆம்ப்ளிடியூட். ஓகேங்களா, நம்மளுடைய 230 வோல்ட் சிங்கிள் பேஸ் வோல்டேஜ் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்படி தான் நம்மளுடைய ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஏசி கரண்ட்டோடைய வேவ் ஃபார்ம் இருக்கும். 0லேருந்து 180 டிகிரி கிராஸ் ஆகும், அப்புறம் 360 போய் நிற்கும். ஓகேங்களா, இப்படி தான் நமக்கு கண்டினியூஸாக ப்ராசஸ் நடக்கும். இதுதான் ஒரு சைக்கிள் சொல்லுவாங்க. சப்போஸ் நீங்கள் லோடு கனெக்ட் பண்ணுற லோடுக்கும் கரண்ட் எடுக்கல, அந்த கரண்ட்டோட வேவ் ஃபார்ம் நாங்கள் கீழே காமிச்சிருக்கோம். 1 ஆம்ஸ் போச்சுன்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் இது ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணி ஒரு சைக்கிளில் காமிச்சிருக்கோம். ஓகேங்களா, இதில் எப்படி நம்ம பவர் ஃபேக்டர்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கிராஸ் ஆகுது பார்த்தீங்களா, இங்கே பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளும் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளும் ஒரே வோல்டேஜ் அண்ட் கரண்ட் சேம் ஆங்கிளில் போச்சுன்னா யூனிட்டி பவர் ஃபேக்டர் சொல்லுவாங்க. இது பவர் ஃபேக்டருக்கான டெஃபினேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டன் ஆங்கிள் பிட்வீன் வோல்டேஜ் அண்ட் கரண்ட். ஓகேங்களா, இந்த ஆங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் பவர் ஃபேக்டர் சொல்லுவாங்க. இதில் ஏற்படக்கூடிய டிஃப்ரென்ஸால் தான் நமக்கு பவர் ஃபேக்டர் லேகிங் லீடிங் சொல்லி நிறைய கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறோம். அது எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இதில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பவர் ஃபேக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொசைன் ஆங்கிள் பிட்வீன் வோல்டேஜ் அண்ட் கரண்ட். ஓகேங்களா, நம்மளோட கரண்ட்டோட வேவ் ஃபார்மும் வோல்டேஜோட வேவ் ஃபார்மும் சேம் ஆங்கிளில் போச்சுன்னா யூனிட்டி பவர் ஃபேக்டர் சொல்லுவாங்க. சப்போஸ் கரண்ட் லேகிங்கில் போச்சுன்னா லேகிங் பவர் ஃபேக்டர் சொல்லுவாங்க. அது இல்லாமல் கரண்ட் நம்ம வோல்டேஜோட லீடிங்கில் போச்சுன்னா லீடிங் பவர் ஃபேக்டர் சொல்லுவாங்க. ஓகேங்களா, நம்மளுடைய டைப் ஆஃப் பவர் ஃபேக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூனிட்டி பவர் ஃபேக்டர், லேகிங் பவர் ஃபேக்டர், அப்புறம் லீடிங் பவர் ஃபேக்டர் சொல்லுவாங்க. அது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லோடு என்னென்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ரெசிஸ்டிவ் லோடாக இருக்கும், இண்டக்டிவ் லோடாக இருக்கும், கெப்பாசிட்டிவ் லோடாக இருக்கும். கெப்பாசிட்டிவ் லோடு நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம். நம்மளுடைய கெப்பாசிட்டி பேங்க் தான் கெப்பாசிட்டி லோடு. ரெசிஸ்டிவ் அண்ட் இண்டக்டிவ் லோடு சேர்ந்தது தான் நம்மளுடைய மிஷினரிஸ் எல்லாமே. ஓகேங்களா, முதல்ல நம்ம டைப் ஆஃப் எலக்ட்ரிக் லோடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது ரெசிஸ்டிவ் லோடில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அயன் பாக்ஸு, அப்புறம் ட்ரையரு, இந்த போல் வாட்டர் ஹீட்ரு, லேம்ப் எல்லாமே ரெசிஸ்டிவ் லோடு. ரெசிஸ்டிவ் லோடில் எப்பயுமே பவர் ஃபேக்டர் யூனிட்டியாக தான் இருக்கும். கரண்ட்டோடைய வேவ் ஃபார்மும் வோல்டேஜோட வேவ் ஃபார்மும் இன்ஃபேஸில் தான் இருக்கும். ஓகேங்களா, ரெசிஸ்டிவ் லோடில் அதான் நாங்கள் காமிச்சிருக்கோம். ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா அந்த 0 டிகிரியில் கிராஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா, அந்த வேவ் ஃபார்மில் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அது இல்லாமல் நாங்கள் இன்னொரு வேவ் ஃபார்ம் நாங்கள் கிராஃபிக்கலாக காமிச்சிருக்கோம், அதையும் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆங்கிள் பிட்வீன் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் தான் நான் பவர் ஃபேக்டர்னு சொல்லியிருக்கேன். இப்போ காஸ் 0ன்னு போட்டிங்கன்னா நமக்கு 1ன்னு வரும். அப்போ வோல்டேஜும் கரண்ட் ஒரே ஆங்கிளில் போயிட்டுருக்கு. அப்போ என்னென்னா யூனிட்டி பவர் ஃபேக்டர் சொல்லுவாங்க. இதில் இந்த வேவ் ஃபார்மில் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். வோல்டேஜ் நான் ப்ளூ கலர்லேயும் கரண்ட் நாங்கள் காமிச்சிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா கரண்ட்டும் வோல்டேஜ் இன்ஃபேஸில் போது பார்த்தீங்களா, ரெண்டுமே சேம் டைரக்ஷனில் ஒரே மாதிரி ட்ராவல் ஆகுது பார்த்தீங்களா. இதுதான் யூனிட்டி பவர் ஃபேக்டர். இது ரெசிஸ்டிவ் லோடு மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா, ப்ரீவியஸாக நம்ம ரெசிஸ்டிவ் லோடு பற்றி பார்த்துருந்தோம். ரெசிஸ்டிவ் லோடில் கரண்ட்டும் வோல்டேஜ் இன்ஃபேஸில் இருக்குன்னு காமிச்சிருந்தோம். அது இல்லாமல் அந்த வேவ் ஃபார்ம் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். இண்டக்டிவ் லோடு என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் மோட்டரு, இது போல் ட்ரில்லிங் மிஷின், மிக்ஸி, ஃபேன் எல்லாமே இண்டக்டிவ் லோடுன்னு சொல்லுவாங்க. இண்டக்டிவ் லோடில் எப்பயுமே பவர் ஃபேக்டர் லேகிங்கில் தான் இருக்கும். ஏன்னா நம்மளுடைய கரண்ட்டு மெயின் கரண்ட் இந்த இண்டக்டர் காயில் கரண்ட் நம்ம அப்போஸ் பண்ணும். அதனால் கரண்ட் லேகிங்கில் தான் போகும். ஓகேங்களா, இந்த வேவ் ஃபார்மை நாங்கள் காமிச்சிருக்கோம். பேசிக்காக எப்படி கரண்ட் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சப்போஸ் நீங்கள் ரெசிஸ்டிவ் லோடாக இருந்துச்சுன்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி இப்படி 180 டிகிரி கிராஸ் பண்ணி ரெசிஸ்டிவ் லோடு கிராஸ் ஆகிருக்கும் வேவ் ஃபார்மில். ஆனால் இண்டக்டிவ் லோடில் அப்படி இல்லை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த டிகிரி இங்கே நான் எக்ஸாம்பிளுக்கு காமிச்சிருக்கேன். சப்போஸ் நீங்கள் இது 36 டிகிரியில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சிங்களேன், அதுக்கான கால்குலேஷன் நான் காமிச்சிருக்கேன். அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வாங்க அதிலே போய் பார்க்கலாம். அது இல்லாமல் அதுக்கான வேவ் ஃபார்ம் இது எப்படி இருக்குது இண்டக்டிவ் லோடுன்னு சொல்லிட்டு நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அனிமேட்டாக காமிச்சிருக்கேன். அதை போய் பார்க்கலாம் வாங்க. இங்கே நான் ஒரு இண்டக்டர் காயில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். எப்படி கரண்ட் நமக்கு லேக் ஆகி போகுதுன்னு நீங்கள் இதில் பார்த்தா ஈஸியாக புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் போயிடுச்சு, வோல்டேஜ் கீழே வந்துடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் தான் லேக் ஆகி தான் இது கிராஸ் ஆகுது பார்த்தீங்களா கரண்ட்டு. இப்படி தான் இண்டக்டிவ் லோடில் எப்பயுமே இருக்கும். ஓகேங்களா, சப்போஸ் நம்மளுடைய இண்டக்டிவ் லோடு பியூர் இண்டக்டிவ் லோடாக இருந்துச்சுன்னா என்ன ஆகுனா, நம்மளுடைய நான் சொன்ன வேவ் ஃபார்ம் படி கரண்ட் அந்த 90 டிகிரியில் ஸ்டார்ட் ஆச்சுன்னு வச்சுக்கலாம் ஆங்கிள். அப்போ என்னென்னா காஸ் 90 = 0ன்னு சொல்லுவாங்க. பியூர் இண்டக்டிவ் லோடாக இருந்தால் மட்டும் இது இண்டக்டிவ் லோடாக இருந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, பியூர் இண்டக்டிவ் லோடாக இருந்தால் என்ன ஆகுனா நம்ம பவர் ஃபேக்டர் 0. ஓகேங்களா, சப்போஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் எல்லாமே இண்டக்டிவ் ப்ளஸ் ரெசிஸ்டிவ் லோடு பொறுத்து தான், ரெசிஸ்டிவ் லோடு தான். ஓகேங்களா, ரெண்டுமே கம்பைன்டு பண்ணி தான் இருக்கும். சப்போஸ் நான் இங்கே உங்களுக்கு எக்ஸாம்பிள் நான்
பியூர் இண்டக்டிவ் இல்லாமல் ரெசிஸ்டிவ் அண்டு இண்டக்டிவ் சேர்ந்த ஒரு சர்க்யூட்டில் வந்து எப்படி இருக்கும் கரண்ட்னு சொல்லிட்டு ஒரு பேசிக்காக காமிச்சிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கரண்ட் வந்து 36.86 ஸ்டார்ட் ஆச்சுன்னா காஸ் 36.86ன்னு போட்டிங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து 0.8ன்னு வரும். 0.8 லேகிங் பவர் ஃபேக்டர். ஓகேங்களா, இது வந்து இண்டக்டிவ் லோடில் ஏற்படக்கூடிய பவர் ஃபேக்டர். கெப்பாசிட்டி பேங்க் தான் கெப்பாசிட்டி லோடு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, அதில் எப்படி கரண்ட் ஃப்ளோ இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து காஸ் θ = 19 போட்டிங்கன்னா வந்து நமக்கு வந்து 0ன்னு காட்டும். இது வந்து லீடிங் பவர் ஃபேக்டர். ஓகேங்களா, கரண்ட் வந்து நமக்கு வந்து லீடிங்கில் போகும். ஓகேங்களா, இந்த கெப்பாசிட்டி பேங்க்கில் எப்பயுமே வந்து கரண்ட் வந்து லீடிங்கில் போகும். அதனால தான் வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து அந்த லேகிங் பவர் ஃபேக்டர் கம்பன்சேட் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து எப்பயுமே பவர் சிஸ்டத்திலும் சரி எலக்ட்ரிக் சிஸ்டத்தில் எப்பயுமே வந்து கெப்பாசிட்டி பேங்க் யூஸ் பண்ணுவாங்க. இந்த கெப்பாசிட்டி பேங்க் என்ன பண்ணுன்னா அந்த லேக் ஆகக்கூடிய கரண்ட் வந்து காம்பன்சேட் பண்ணி நமக்கு வந்து பவர் ஃபேக்டர் வந்து எப்பயுமே யூனிட்டியாக வைக்கும். ஓகேங்களா, அதுக்கான வேவ் ஃபார்ம் காமிச்சிருக்கோம். நீங்கள் இதை பார்த்தா புரியும் ஈஸியாக. வோல்டேஜுக்கானது வந்து கரண்ட்டுக்கான டிஃப்ரென்ஸை காமிச்சிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கரண்ட் வந்து முன்ன போது பார்த்தீங்களா வோல்டேஜை விட, அதுதான் வந்து இதில் கெப்பாசிட்டி லோடில் நடக்கக்கூடிய ஆப்ரேஷனு. இந்த வேவ் ஃபார்ம் கொஞ்சம் பாருங்கள், உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஆனால் இண்டக்டிவ் லோடில் வந்து கரண்ட் வந்து நமக்கு வந்து லேக் ஆகி போச்சு. ஆனால் கெப்பாசிட்டி லோடில் அப்படி இல்லை, கரண்ட் வந்து லீடிங்கில் போகும். ஓகேங்களா, இந்த லீடிங் கான்செப்ட் வச்சு தான் என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து கெப்பாசிட்டி பேங்க் வந்து நம்மளுடைய பவர் ஃபேக்டர் வந்து கரெக்டாக வந்து யூனிட்டியில் மெயின்டைன் பண்ணுது. ஓகேங்களா, அது இல்லாமல் வந்து லேகிங்கில் போனாலும் நமக்கு பிரச்சனை, லீடிங்கில் போனாலும் பிரச்சனை. ஓகேங்களா, நிறைய லாஸ் ஏற்படும். ஓகேங்களா, அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு வந்து எப்பயுமே வந்து ஒரு பவர் ஃபேக்டர் பேங்க் ஏபிஎஃப்சின்னு சொல்லக்கூடிய ஆட்டோமேட்டிக் பவர் ஃபேக்டர் கரெக்ஷன் பேங்க்ஸ்லாம் வந்து இப்போ நிறைய இருக்குது. அது என்ன பண்ணுவாங்கன்னா வந்து நம்மளுடைய யூட்டிலிட்டி பவர் ஃபேக்டர் பேனல் பக்கத்துலேயே இருக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா டேரெக்டாக வந்து நம்மளுடைய கனெக்ட் பண்ணியிருப்பாங்க பவர் ஃபேக்டர் கெப்பாசிட்டி பேங்க்கு. என்னென்னா அது என்ன பண்ணணும்னா நம்மளுடைய பவர் ஃபேக்டர் வந்து எப்பயுமே மானிட்டரைஸ் பண்ணி யூனிட்டியாக வந்து மெயின்டைன் பண்ணிட்டுருக்கோம். ஓகேங்களா, இப்படி தான் வந்து நம்மளுடைய பவர் ஃபேக்டர் வந்து நம்ம சிஸ்டத்தை வந்து அஃபெக்ட் பண்ணுது. பவர் ஃபேக்டர் மாறிச்சுன்னா என்ன ஆகுனா நம்மளுடைய வந்து கிலோவாட் கேவியை வந்து மாறிடும். ஓகேங்களா, இதுக்கான ஃபார்முலா கொடுத்துருக்கோம். பவர் ஃபேக்டர் = kW/kVA. ஓகேங்களா, பவர் ஃபேக்டர்லாம் மாறிச்சுன்னா பவர் ஃபேக்டர் வந்து எதை பொறுத்து இருக்குன்னா வந்து kW/kVA பொறுத்து இருக்கும். ஓகேங்களா, சப்போஸ் நீங்கள் 1000 kW லோடு யூஸ் பண்ணிங்கன்னா வந்து 1000 kVA ட்ரான்ஸ்ஃபார்மர்னா அப்போ வந்து டிவைடட் பை போட்டிங்கன்னா என்ன வரும்னா வந்து யூனிட்டி பவர் ஃபேக்டர். சப்போஸ் நீங்கள் 800 போட்டு நீங்கள் போட்டிங்கன்னா வந்து நமக்கு வந்து பவர் ஃபேக்டர் வந்து 0.8ன்னு வரும். ஓகேங்களா, இதுதான் வந்து பவர் ஃபேக்டருக்கான ஃபார்முலா. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் தெரிவிங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.